ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு தகவலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இவன் எடுத்தோன்னே ஏதோ மரத்தை பற்றி போடுறான், என்ன ஏதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தொற்று நோய் இல்லை ஏதோ ஒரு நோய் இதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ இப்போ அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா ஒரே மரத்தங்களை மட்டுமே காட்டுட்ருக்கான்னு பார்க்காதீங்க. அங்கே என்ன இருக்குன்றது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. மரத்தில் என்ன இருக்குது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னு புரிய வரும். என்னதான் நம்ம நம்மளுடைய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஊரில் சரி, கிராமப்புறத்துலையும் சரி, சிட்டி டவுன் எங்கேயுமே சுத்தமாக இருக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வந்தாலும் முக்கியமாக இருக்க வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா விழிப்புணர்வே இல்லாமல் தான் இருக்காங்க. நாய் கடித்தா நோய் வந்துடும், ஊசி போடுறாங்க. பாம்பு கடித்தா ஊசி, இதெல்லாம் விஷன்றப்போ அப்போது இதெல்லாம் என்னன்றது அவங்க சிந்திக்கணும். மரத்தில் இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஒரு எப்படி சொல்கிறது, நூற்றுக்கணக்காக இவ்வளோ இது இருக்குது. ஸோ அதெல்லாம் யாருமே கண்டுக்காமல் அதனால் எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள்லாம் இருக்குது. பாம்பும் சரி, நாயும் சரி, நம்ம போய் சீண்டினா மட்டும்தான் அது நம்மளை கடிக்கும்ன்றப்ப அப்போ இந்த மரத்தில் இவ்வளோ இருக்குது. இது கடித்தாலும் சரி, கடிக்கலனாலும் சரி, சப்போஸ் ஒரு இடத்துல உட்காந்து அதோடைய அந்த தொற்று பரவுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷவாயுவாக இருக்கும்ன்றது யாரும் புரிஞ்சிக்காமல் இது இப்போது விட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிலாம் கூட இருக்காங்க. இதுக்கு சுத்தமான இருக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒரு சுத்தம் இல்லாமல் ஒரு இடம் இருக்குன்னா அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது நான் ஏன் இப்போ எடுத்து போடுறேன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நான் இதை செய்கிறேன். ஸோ அது என்ன இடம்ன்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த இடம் தான் இப்போ தான் நான் சொன்ன இடம் வருது. எந்த இடம்னு உங்களுக்கே இப்போ புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், இந்த மரத்துலேயே 50க்கும் மேலே இவ்வளோ வௌவால்கள் இருக்குது. இது போக பக்கத்துலேயே இன்னொரு மரம், அந்த மரத்தில் அதை விட அதிகமான வௌவால்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த மரம் தான் அது. பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதனால் தொற்று நோய் பரவாமல் இருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ தொற்று நோய்கள் இதனால் பரவும். எங்கெங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டு வருது. ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதுதான் எங்கள் ஊரில் இருக்க இடத்துல இதுதான். நல்லா பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யார் இருந்துட்டாலே